Hello students who are preparing for their O-level exams. This is the 2017 O-level English language past paper. அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கெல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு சாதாரண தர பரீட்சைக்கு தயார்படுத்தி கொண்டிருப்பீங்க. இது 2017ஆம் ஆண்டு வெளிவந்த சாதாரண தர பரீட்சையில் வெளிவந்த ஆங்கில மொழி பேப்பர். இந்த பேப்பரை தான் நாங்கள் இன்றைக்கி கலந்துரையாட போகிறோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், பேப்பர் 1ல் பேப்பர் 1க்கு 1 மணித்தியாலம் நேரம் இருக்குது. 1 மணித்தியாலத்தில் நீங்கள் 8 கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்கணும். டெஸ்ட் 1 fill in the blanks activity. இங்கே உங்களோட vocabulary டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் 2 is again a vocabulary activity, but it's also a grammar activity. டெஸ்ட் 2ல் உங்களோட கிராமரை செக் பண்ணி பார்க்குறாங்க. டெஸ்ட் 3 is a description, picture description. இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் சரியான வார்த்தைகளை நீங்கள் fill in பண்ணணும். டெஸ்ட் 4 we need to match the headings with the correct extracts. ஹெட்டிங்கோட கரெக்டான எக்ஸ்ட்ராக்ட்ஸை நாங்கள் மேட்ச் பண்ணணும். சரியான எழுத்தை நாங்கள் இங்கே எழுதணும். டெஸ்ட் 5 இந்த லெட்டரை வாசித்து அதை விளங்கி நீங்கள் இங்கே fill in the blank பண்ணணும். அப்போ லெட்டரோட அர்த்தம் உங்களுக்கு தெரியாட்டி fill in the blank செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். டெஸ்ட் 6 is a writing activity. You need to write a notice. ஒரு நோட்டீஸ் ஒன்றை நீங்கள் எழுதணும், சுவரொட்டி. டெஸ்ட் 7 as you can see is a reading activity. It's a comprehension activity. நீங்கள் கொடுத்துருக்கிற பேராகிராஃபை வாசித்து நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கணும். இதில் நீங்கள் பேராகிராஃபை 1க்கு 2 தடவை வாசித்து வினா அளித்தா நீங்கள் கரெக்டாக பதிலளிப்பீங்க. டெஸ்ட் 8 is again a writing activity. You need to write a short description on one of the following topics. Now let's look at the marking scheme. So we know that there are two papers, paper 1 and paper 2. இப்போ நாங்கள் மார்க்கிங் ஸ்கீம் ஒருக்கா பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. 2 பேப்பர்லேயுமே உங்களுக்கு 8 டெஸ்ட்ஸ் இருக்குது. Now let's look at paper 1. So here we can see there are vocabulary tests, grammar, reading, writing, இந்த மாதிரி வித்தியாசமான டெஸ்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேள்விக்கும் பேப்பர் 1ல் 5 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் சேர்த்து 40 புள்ளிகள். இப்போ நீங்கள் இங்கே ரீடிங் ரைட்டிங்கில் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் லாங்குவேஜ், CLங்கிறது கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ். Now let's look at paper 2. Paper 2 is out of 60 marks and again there are 8 tests. பேப்பர் 1ல் மாதிரியே பேப்பர் 2லையும் 8 வினாக்கள் இருக்குது உங்களுக்கு. இந்த 8 வினாக்களுக்கும் ஒவ்வொரு வினாவும் ஒவ்வொரு விஷயத்தை உங்களுக்கு ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க? vocabulary, grammar, language proficiency, reading and writing. இப்போ இங்கே தான் உங்களுக்கு ரைட்டிங்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். again we have content, language, organization, mechanics of writing. இந்த செக்ஷனுக்கு எல்லாம் தான் உங்களுக்கு தனித்தனியாக மார்க்ஸ் தருவாங்க. அப்போ உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வளர்த்து கொண்டா உங்களுக்கு இந்த பேப்பர்ஸ் ரொம்ப சுலபமாக இருக்கும்னு. Now let's move on to test 1. Test 1 is a vocabulary test. Fill in the blanks in the following dialogue. Use the words given in the box. There's one extra word. The first one is done for you. ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு விளங்கியிருக்கும். நீங்கள் எல்லாம் பதிலளித்த பிறகு ஒரு வார்த்தை மீதியாக இருக்கணும். அப்போ அந்த வார்த்தை மீதியாக இருக்கணும்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இதில் ஒவ்வொன்றையும் ஃபில் பண்ண பிறகு நீங்கள் இந்த ஆன்சரை வெட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே நேரம் உங்களுக்கு முதலாவது கேள்விக்கான ஆன்சரையும் அவங்க செஞ்சு காட்டிருக்காங்க. இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா அவங்க எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் ஆன்சர் பண்ணணும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இட். கிஷான், Uncle Nimar, when will the train be means come. When will the train come? Now let's look at the words by, close, stop, time, soon, minutes. Very easy words. In about 15 minutes. அப்போ மினிட்ஸ் என்று எழுதுறதா? இல்லை.
நீங்கள் அதோட லெட்டரை தான் எழுதணும். வாட்ஸ் த blank now uncle? What is the answer here? What's the time? அப்படின்னு அவர் நேரத்தை கேட்குறார். It's only 7:30. How long will the train blank here? எவ்வளோ நேரம் ட்ரெயின் வந்து இங்கே இருக்கும் என்றது கேட்குறாரு. Again we have stop. இவ்வளோ நேரம் ட்ரெயின் இங்கே நிற்கும்ன்றதான் கேள்வி. For about 10 minutes. அப்போ 10 நிமிஷம் ட்ரெயின் வந்து இந்த ஸ்டேஷனில் வெயிட் பண்ணும். Oh, can I blank a book at the bookstore? Can I buy a book at the bookstore? Yes, of course, but be quick. நீங்கள் போய் புத்தகம் வாங்கலாம், ஆனால் நீங்கள் வேகமாக வரணும். Sure, I'll be back blank. இப்போ இதில் வந்து I'll be back closer, I'll be back soon. I'll be back soon. இங்கே வந்து நீங்கள் 5 விடை அளித்தீங்க. அதில் 1க்கு 1 மார்க்ஸின் படி 5க்கு 5 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். Test 2 is a grammar activity. Underline the correct answer. The first one is done for you. Kavish, tell me what you did after I blank yesterday. இதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிராமர் ஒன்று இங்கே வந்து வித்தியாசமான கிராமர் நிறைய இது பண்ணியிருக்காங்க. இல்லை மெயினாக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறது வந்து வேர்ப் ஃபார்ம்ஸ். இப்போ கரெக்டான வேர்ப் ஃபார்மை நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணணும். ஆஃப்டர் ஐ blank yesterday. இதுலேருந்து உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் தெரிஞ்சிருக்கும். அதனால் ஆஃப்டர் ஐ லெஃப்ட் yesterday. அண்டர்லைன் பண்ணணும் ஆன்சரை. Well, we blank to town. அப்போ அவர் பாஸ்ட் டென்ஸில் தான் அவர் வந்து பதிலும் அளிக்கிறார். அதனால் we walked to town. There was a small shop blank masks. அப்போ அங்கே பார்த்த நேரம் அவர் எதை பார்த்தாராம்? இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இது வந்து past continuous tense. அதனால் there was a small shop selling masks. So you blank a mask. Let me see it. அப்போ நீங்கள் வந்து மாஸ்க் வாங்கினீங்க. இப்போ past tense. And we know will buy என்றது future tense, bought தான் past tense. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் படித்தோம் ரெகுலர் வேர்ப்ஸ் அண்ட் irregular verbs. ரெகுலர் வேர்ப்ஸ்னால் past tense எப்படி நாங்கள் ஃபார்ம் பண்ணுவோம்? ed ஆட் பண்ணி ஃபார்ம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் walk, walked. ஆனால் எல்லாமே அப்படி ed ஆட் பண்ணி past tense ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ buy என்ற மாதிரி வார்த்தைகளுக்கு வந்து we have a completely new word meaning bought. No, the shop was closed. Ha ha ha. இல்லை கடை பூட்டி இருந்தது சொல்லி சிரிக்கிறார். Tomorrow we blank there again. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? அகெயின் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்ன்றதை அவர் வந்து எந்த டென்ஸில் சொல்கிறாரு? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாங்கள் ஃப்யூச்சர் டென்ஸ் படிக்கிற நேரம் சொன்னோம். ஃப்யூச்சர் டென்ஸை வந்து நாங்கள் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை நாங்கள் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மூலமாகவும் வெளிப்படுத்தலாம். ஸோ ஹியர் வி ஹேவ் டுமாரோ வி ஆர் கோயிங் தேர் அகெயின். ஐ விஷ் ஐ blank join you. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நானும் உங்களோட சேர்ந்து வரணுமெண்டு. இங்கே என்ன? இங்கே வந்து அவர் பாஸ்ட் டென்ஸு தான் அவர் இண்டிகேட் பண்ணுறார். அவருக்கு நாளைக்கு வர முடியணும் என்றதை வந்து அவர் வெளிக்காட்டுறார். இப்போ இங்கே நாங்கள் ஐ விஷ் ஐ குட் ஜாயின் யூ. யூ காண்ட், யூ ஹேவ் டு ஸ்டடி. அப்போ நிர்மலா என்ன சொல்கிறாங்க? நோ, உங்களால் வர முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து வீட்டிலேருந்து படிக்கணுமெண்டு. இதுலேயும் நீங்கள் வந்து 5 பிளாங்க்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க. அதனால் இங்கே 1க்கு 1 மார்க்ஸின் படி உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். Test 3 is a vocabulary test. Now remember, there's a picture, so it's a picture description. Let's look at the picture very closely. Study the picture and fill in the blanks in the test given below. Use only one word in each blank.
ஒரு இடைவெளியில் நீங்கள் ஒரு வார்த்தையை தான் நிரப்பலாம். இந்த படத்தை முதல்ல நல்லா உன்னிப்பாக நீங்கள் அவதானிக்கணும். ஷர்ட்ஸ் தொங்கி கொண்டிருக்கு, ட்ரௌசர் இருக்குது, பேட் அண்ட் பால் இருக்குது, அங்கே ஒரு கட்டில் இருக்குது, கட்டிலில் தலையாணி இருக்குது, டேபிள், சேர், சூட்கேஸ், விண்டோ, ஒரு மேப் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நாங்கள் அவதானித்து கொள்ளுவோம். Now let's fill in the blanks. This is Kamal's room. He has gone out and the door is வந்து திறந்திருந்துச்சா மூடி இருந்துச்சா? மூடி இருந்தது. So the door is closed. His bed is near the அந்த கட்டில் எதற்கு பக்கத்தில் இருக்கு? கட்டில் வந்து விண்டோவுக்கு பக்கத்தில் இருக்கு. Near the window. And there is a curtain partly covering it. அப்போ curtain வந்து பாதி அதை கவர் பண்ணி இருக்கு. There is a of Sri Lanka hanging on the blank. There is a map of Sri Lanka. இலங்கையின் வரைபடம் ஒன்று இருக்கு. ஆனால் வரைபடம் எங்கே இருக்கு? Hanging on the wall. செவரில் இருக்கு. His bed is a very narrow one with a blank on one side. அவரோட கட்டில் வந்து ரொம்பவே ஒடுங்கின கட்டில், பெரிய கட்டில் இல்லை. அந்த கட்டிலில் நாங்கள் என்ன பார்க்கலாம்? ஒரு பிலோவை பார்க்கலாம். Pillow on one side. Two blank and a pair of blank are hung on the wall hanger. இதில் என்ன தொங்கிக் கொண்டிருக்கு? Two shirts and a pair of என்றாலே உங்களுக்கு விளங்கியிருக்கும், ட்ரௌசர்ஸை தான் நாங்கள் அப்படி சொல்கிறாங்கன்னு. are hung on the wall hanger. He has a big blank to sit on when he is studying. அவருக்கு என்ன இருக்குது பெருசா? ஒரு பெரிய சேர் ஒன்று இருக்குது, கதிரை. On his blank are several books. நீங்கள் புத்தகங்களை எங்கே பார்க்கலாம்? ஒரு டேபிளில் பார்க்கலாம். On his table are several books. His mother has placed a blank of water on it for him to drink when he is thirsty. His room is neat and clean. அவர் அம்மா வந்து டேபிளில் என்ன வச்சுருக்காங்க? A bottle of water. அவரோட ரூம் வந்து ரொம்பவே நீட்டாகவும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் வந்து 10 விடை அளிச்சிங்க. இப்போ ஒன்றுக்கு அரை மார்க்ஸின் படி 5 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பேப்பர் 1ல் எல்லா கேள்விகளுக்குமே 5 புள்ளிகள் தான். Test 4 is a reading activity. Match the extracts with the headings. Write the correct letter in the blank provided. The first one is done for you. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கண்டா, உங்களால் வந்து உள் அர்த்தங்களை புரிஞ்சு கொள்ள முடியுதா? பேசிக்கலி they want to know whether you can understand the implied meaning, the hidden meaning. Let's read the extracts and the headings. Before we read the extracts, let's read the headings. Let the sun shine on you and be well. Enjoy our program, forget your worries. Missing water, our lifeblood. Travel made easy for all of us. Be a nature lover. Say no to polythene. Stars brighten a cloudless night. இப்போ இந்த ஹெட்டிங்ஸோட தான் நாங்கள் இதை பொருத்தமான எக்ஸ்ட்ராக்ட்ஸோடு நாங்கள் ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணணும்? இந்த லெட்டர்ஸை நாங்கள் எழுதணும். Let's read the first one. A tribute to all actors and actresses at the Tower Hall. அதாவது பெரிய புகழ்பெற்ற நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் வந்து ஒரு ட்ரிபியூட், என்னன்னா ஒரு வாழ்த்து மடல் மாதிரியான ஒரு விஷயம். அது எப்படி எழுதியிருக்காங்க? F. Stars brighten a cloudless night. இப்போ இதே போல் இப்போ அதாவது ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள், நாங்கள் வந்து பெரிய பெரிய ஆக்ட்ரஸையும் நாங்கள் நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம். அதனால் ஸ்டார்ஸ் பிரைட் இன் அ கிளவுட்லெஸ் நைட்.
மாதிரி நட்சத்திரங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையும் மிகவும் நல்ல விதமாக சிறப்பித்து கொண்டிருக்காங்க அப்படி நாங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான விஷயங்களை நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஹென்ரி ஃபோர்ட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஃபவுண்டிங் த ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி. ஃபோர்டுன்றது வந்து ஒரு மிக பழமையான ஒரு கார் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. அவங்களோட நாங்கள் எது ஜாயின் பண்ணலாம்? ட்ராவல் மேட் ஈஸி ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ட்ராவலிங்குக்கும் காருக்கும் சம்மந்தம் இருக்கிறனால. So here we can write D. A doctor says being out in the morning help to get ample amounts of vitamin D. டாக்டர் சொல்கிறாராம், காலையில் சூரிய வெளிச்சத்தில் இருந்தால் எங்களுக்கு நிறைய விட்டமின் டி கிடைக்குமெண்டு. இப்போ நாங்கள் மூணாவதுக்கு எதை பொருத்தமானதாக எழுதலாம்? We can write let the sun shine on you and be well. அதாவது சூரிய ஒளியை உங்கள் மேலே நீங்கள் வந்து அனுபவிச்சா உங்களால் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியுமெண்டு. Watch a musical show presented by the students of Central College on TV tomorrow. இப்போ சென்ட்ரல் காலேஜ் மாணவர்களால் ஒரு மியூசிக்கல் ஷோ, ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று டிவியில் ஒளிபரப்புகிறாங்க. இப்போ அதுக்கு பொருத்தமான ஒரு டைட்டில் ஹெட்டிங் என்னவா இருக்கும்? என்ஜாய் அவர் ப்ரோக்ராம், ஃபர்கெட் யுவர் worries. எங்களோட ப்ரோக்ராமை பார்த்து உங்களோட கவலைகளை மறந்து விடுங்க. Drought in the dry zone has destroyed village life. வறட்சி வந்து வறண்ட பிரதேசத்தில் உள்ள மக்களின் வாழ்க்கையவே அழித்து விட்டது. இதுக்கு நாங்கள் மிஸ்ஸிங் வாட்டர் ஆர் லைஃப் பிளட் என்றது தான் மிக பொருத்தமாக இருக்கும். யூஸ் யோர் ஓன் கிளாத் பேக் வென் யூ கோ ஷாப்பிங். உங்கள்கிட்ட இருக்கிற துணிப்பையவே நீங்கள் வந்து கடையில் சாமான் வாங்க போகிற நேரம் பாவீங்க. இதுக்கு மீதமாக இருக்கிறது எது? பி எ நேச்சர் லவர், சே நோ டு பொலித்தீன். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நல்ல மொழி வளம் இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்களை உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்கு நீங்கள் பாடப்புத்தகத்தை மட்டும் வாசித்து பத்தாது, நீங்கள் மேலதிகமாக ஆங்கிலம் வாசித்து கொண்டு இருக்கணும். அது நேரம் அர்த்தங்களை நீங்கள் தேடி படித்து கொண்டே இருக்கணும். 5 விடை அளித்தனால 1க்கு 1 மார்க்ஸின் படி 5 கேள்விகளுக்கு 5 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். Test 5 is a reading activity. Read the following letter and complete the dialogue. Use only one word in each blank. The first one is done for you. இப்போ நாங்கள் இந்த லெட்டரை வாசித்து நாங்கள் வந்து சம்மரிக்கு ஃபில் பண்ணணும். Dear Srinath, I came to know earlier, but it's too cold and gloomy. Dear Srinath, அன்புள்ள ஸ்ரீநாத் அவர்களே, நான் வந்து நுவரெலியாவுக்கு வந்திருக்கேன். ஆனால் இங்கே ரொம்ப குளிராகவும் ரொம்ப முகில் மூட்டமாகவும் இருக்குது. க்ளூமி என்றது ஒரு விதமான ஒரு ஃபீலிங்கே நாங்கள் சொல்லலாம். முகில் மூட்டமாக இந்த நேரமும் சாம்பல் கலரத்தில் வானம் இருக்கிற நேரம் எங்களுக்கு மனமும் ஒரு சில நேரத்தில் சோர்வாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இவர் கொஞ்சம் சோர்வாகவும் அவர் வந்து உணரலாம். So I moved to a tea plantation bungalow in Talavakkala, where my uncle lives. நுவரெலியாவிலிருந்து ரொம்ப குளிர் அதிகமாகவும் ரொம்பவே க்ளூமியாக இருந்தனாலும் அவர் எங்கே போயிருக்கிறார்? ஒரு டீ பிளான்டேஷன் பங்களோ, தலவாக்கலையில் இருக்கிற டீ பிளான்டேஷன் பங்களோவுக்கு போயிருக்கிறார். ஏன்னா அவரோட மாமா அங்கே இருக்கிறனால. ஹியர் இட்ஸ் வார்மர் அண்ட் ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். தலவாக்கலை வந்து கொஞ்சம் சூடு வெப்பம் அதிகமாக இருக்குது நுவரெலியாவோட ஒப்பிடுற நேரம். அதனால் எனக்கு கொஞ்சம் சௌகரியமாகவும் இருக்குன்னு சொல்கிறார். த வியூ இஸ் பியூட்டிஃபுல். பார்க்குற இடமெல்லாம் மிகவும் அழகாக இருக்குது. ஐ கீப் வாக்கிங் ஆன் த ஹில்ஸ் எவ்ரி மார்னிங் until my feet hurt. ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து மலையெல்லாம் நடக்கிறேன், இந்த கால் வலிக்கிற வரைக்கும். I get tasty food to eat prepared by my uncle's cook. நான் வந்து மிகவும் ருசியான சாப்பாடெல்லாம் சாப்பிட கிடைக்குது. என்னடா எந்த மாமாவோட பங்களோவில் ஒரு சமையல்காரரும் இருக்கிறார். I am fine here. நான் இங்கே நல்லா இருக்கேன். Sorry, I missed the match. See you next week. மன்னிச்சு கொள்ளுங்க, நான் உங்களோட மேட்சை மிஸ் பண்ணிட்டேன். உங்களை அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன். கிவ் மை ரிகார்ட்ஸ் டு அர்ஜுன. என்ற அன்பை வந்து அர்ஜுனருக்கு தெரிவிங்க. இசுரு. இப்போ யார் யாருக்கு கடிதம் எழுதியிருக்கா? இசுரு வந்து ஸ்ரீநாத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். Now let's
fill in the blanks. I received a letter from Isuru. இப்போ ஸ்ரீநாத் வந்து அர்ஜுனாவுக்கு அந்த லெட்டரில் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறார். Isuru, where has he gone? I didn't see him at the match yesterday. இசுருவா, அவர் எங்கே போனார்? நான் அவரை நேற்று மேட்ச்லையும் பார்க்கல. Well, he didn't come to the match. Well, ஏனென்றா அவர் வந்து மேட்சுக்கு வரலை. He is in blank staying with his blank. இசுரு எங்கே இருக்கிறார் இப்போ? He is in தலவாக்கல. Staying with his uncle. Arjuna, how nice, it must be cool and nice there. எவ்வளோ நல்லா இருக்கும், அங்கே வந்து ரொம்பவே குளிராகவும் நல்லாவும் இருக்கும்னு சொல்கிறார். No, not as cold as in blank, he says. தலவாக்கலையை விட குளிர் அதிகமான இடம் எது என்று இசுரு சொல்லியிருந்தார் நுவரெலியா. What is he doing there? அவர் அங்கே என்ன செய்கிறார்? Something he never does here. அவர் இங்கே செய்யாத ஒரு விஷயத்தை தலவாக்கல்லையில் செய்கிறார். என்னது அது? Walking. By the way, he's sending you his. இஸ்ரு எதை அவர் பாஸ் பண்ண சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தார்? His regards. I must thank him when I see him. நான் அவரை சந்திக்கிற நேரம் அவருக்கு நன்றி தெரிவிக்கணும் என்று அர்ஜுனர் சொல்கிறார். இப்போ இதுலேயும் நீங்கள் வந்து 5 வினாக்களுக்கு விடையளிச்சனால உங்களுக்கு இங்கே 5 புள்ளிகள் கிடைக்கும். Test 6, Writing Test. The English club in your school has organized a workshop on English for everyone to be held in the main hall of the school. உங்களோட பாடசாலையில் இருக்கிற ஆங்கில சங்கம் வந்து எதை ஒர்க் ஷாப் ஒழுங்கமைச்சிருக்காங்க? இங்கிலீஷ் ஃபார் எவ்ரிவன், எல்லாருக்கும் ஆங்கிலம் உரித்தானது என்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் அ நோட்டீஸ் இன்ஃபார்மிங் அபவுட் த ஒர்க் ஷாப். நீங்கள் வந்து இந்த ஒர்க் ஷாப்பை பற்றி அறிமுகப்படுத்துகிற ஒரு நோட்டீஸ் ஒன்று எழுதணும். இன்க்ளூட் த ஃபாலோவிங், யூஸ் அபவுட் 40 to 50 வேர்ட்ஸ். 40-50 வார்த்தைகளுக்குள்ளே நீங்கள் எழுதணும். என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் இங்கே இன்க்ளூட் பண்ணணும்? பர்பஸ் ஆஃப் த ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப் எதற்காகன்றதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். டேட், டைம் அண்ட் வென்யூ. டேட்ண்டா திகதி, டைம்ண்டா நேரம், வென்யூண்டா எங்கே நடக்குது. உங்களுக்கு தெரியும், வென்யூ வந்து மெயின் ஹால், அதையும் நீங்கள் கரெக்டாக எழுதணும். பார்ட்டிசிபென்ட்ஸ், நீங்கள் யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸாக இன்வைட் பண்ண போகிறீங்கன்றதையும் சரியாக எழுதணும். நோட்டீஸ் அ ஒர்க் ஷாப். நோட்டீஸ் என்ன நீங்கள் நடுவில் இதை அண்டர்லைன் பண்ணி ஒர்க் ஷாப். இது வந்து ஒரு ஒர்க் ஷாப்பை பற்றினால டிரெக்டாகவே ஒர்க் ஷாப்னு எழுதணும். த இங்கிலீஷ் கிளப் ஆஃப் சுமங்கல மகாவித்யாலயா, இந்த இடத்துல நீங்கள் எந்த பாடசாலையோட பேர்னாலும் எழுதலாம். ஹேஸ் ஆர்கனைஸ்ட் அ ஒர்க் ஷாப் ஆன் இங்கிலீஷ் ஃபார் எவ்ரி ஒன் to make the students aware of the importance of English. workshopட purpose என்ன? எதற்காக? ஏனெண்டா ஆங்கிலத்தின் முக்கியத்துவத்தை பற்றி மாணவர்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த workshop. Date 31/7/2018. Time 8 AM. Venue school main hall. All the students from grade 9 to 13 are requested to be present. எந்தெந்த மாணவர்கள் வரணும்? தரம் 9லேருந்து தரம் 13 வரை உள்ள மாணவர்கள் வரணும். இந்த இடத்துல டேட் நீங்கள் ஒரு திகதி இங்கே ஒன்று எழுதணும். அதே நேரம் செக்ரட்டரி இந்த இங்கிலீஷ் கிளப் இங்கே வந்து சிக்னேச்சர் வரணும். உங்களோட பேர் எந்த சிக்னேச்சர்னாலும் நீங்கள் எழுதலாம். இதற்கும் உங்களுக்கு வந்து 5 புள்ளிகள் கிடைக்கும். எப்படி? கண்டென்ட்டுக்கு 2 மார்க்ஸ், லாங்குவேஜுக்கு 3 மார்க்ஸ், எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் இந்த நோட்டீஸுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கண்டென்ட் உள்ளடக்கமும் மொழியும் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து 5 புள்ளிகள் இங்கே சுலபமாக நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். Test 7 is a reading component.
Read the following text and answer the questions. Vikum and Harsha were the best of friends until a misunderstanding made them drift apart. அப்போ விக்குமும் ஹர்ஷவும் ரொம்பவே உயிர் தோழர்கள். ஆனால் ஒரு புரிதலற்ற ஒரு விஷயத்தினால அவர்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. ட்ரிஃப்ட் அப்பார்ட்னு ரெண்டு பேரும் கதைக்காமல் விடுறாங்க. Their classmates Sajani, Hiruni and Lahiru wanted them to be friends again. அவர்களது பள்ளி தோழர்களான சஜனிக்கும் ஹிருனியும் லஹிருவும் என்ன செஞ்சுருக்காங்க? அவங்கள மறுபடி நண்பர்களாக்க ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. They tried hard but nothing worked. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் செய்து பார்த்துருக்காங்க. ஆனால் எதுவுமே அது சரி வராமல் போயிருக்கு. One day Lahiru suggested a bike race. ஒரு சைக்கிள் ஓட்ட போட்டியை லஹிரு சஜஸ்ட் பண்ணியிருக்கார். Because he knew that Vikum and Harsha loved bike racing. ஏன்னா அவருக்கு தெரியும் விக்குமுக்கும் ஹர்ஷவுக்கும் சைக்கிள் ஓட்ட போட்டினா ரொம்ப விருப்பம் உண்டு. So he met the two angry birds and asked them to take part in the race. So he met the two angry birds. யார் இந்த angry birds ரெண்டு பேரும்? விக்குமும் ஹர்ஷவும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்காங்க. அதனால் அவங்கள angry birdsன்னு கூப்பிடுறாங்க. And asked them to take part. Take part என்ன? பார்ட்டிசிபேட் பண்ணுறது அந்த ஓட்ட போட்டியில். Vikum said, all right, I'm ready to face the challenge. விக்கும் சொல்லுங்க, சரி, நான் இந்த சவாலை எதிர்கொள்ள தயார். They were to meet at the school playground the following Saturday. எங்கே இந்த பந்தயம் நடக்க போகுது? அவங்களோட ஸ்கூல் மைதானத்தில் அடுத்த சனிக்கிழமை. Vikum checked his old bike to make sure everything was all right. இப்போ விக்கும் அவரோட பழைய சைக்கிளை நல்லா எல்லாம் சரி பார்த்துருக்குவார். எல்லாம் நல்லா இருக்காது. Harsha did nothing. Harsha அவரோட பைக்கெல்லாம் செக் பண்ணி பார்க்கல. His bike was a brand new one. இது புத்தம் புதிய ஒரு பைசிக்கல்ன்றனால அதில் செக் பண்ண என்ன இருக்குன்னா செக் பண்ணலை. Nothing would go wrong. எதுவுமே பிழைச்சி போகாதுன்னு அவர் நினைக்கிறார். He wanted to defeat Vikum. அவர் விக்குமை தோற்கடிக்கணும் என்று ரொம்பவே குறியாக இருக்கிறார். And after all, he was his rival. Rival என்றா என்ன? அவரோட எதிரியாக பார்க்குறார். Vikum and Harsha arrived at the playground. All their friends were there. Lahiru shouted, ready, steady, go, and the two boys began to pedal. அப்போ விக்குமும் ஹர்ஷனும் ப்ளே கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சனிக்கிழமை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ப்ளே கிரவுண்டுக்கு வந்திருக்கிறாங்க. லஹிரு தான் பைசிக்கல் பந்தயத்தை ஆரம்பித்து விட்டுருக்குறார். சடன்லி தேர் வாஸ் அ லவுட் நாய்ஸ். ஒரு பெரிய சத்தம் திடீர்னு கேட்டிருக்கு. த செயின் ஹேட் ஃபாலன் ஆஃப் ஹர்ஷஸ் பைக். ஹர்ஷோட புத்தம் புதிய சைக்கிளில் இருந்த சைக்கிள் செயின் கீழே விழுந்துட்டு. விக்கும் ஸ்டாப்ட் பெட்லிங் அண்ட் டர்ன்ட் பேக் டு ஹெல்ப் ஹர்ஷா. இப்போ உடனே விக்கும் என்ன செஞ்சார்? வேக வேகமாக ஓடினாரா? இல்லை. அவர் உடனே சைக்கிளை மிதிக்கிறத பெடல் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு அவர் ஹர்ஷாவுக்கு உதவி செய்கிறதுக்கு திரும்பி போயிருப்பார். Then the friends came running. Vikum and Harsha were laughing and hugging each other. இப்போ விக்குமும் ஹர்ஷனும் சிரிச்சு கொண்டே ஒருத்தர் ஹக் பண்ணி கட்டிப்பிடிச்சு கொண்டு இருந்திருக்காங்க. Who is the loser? asked Hiruni giggling. இப்போ சிரிச்சு கொண்டே ஹிருனி என்ன கேட்குறாங்க? யார் தோற்று போனதுண்டு. No losers, both are winners, said Lahiru. ரெண்டு பேருமே தோற்கலை, ரெண்டு பேருமே வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்கன்னு லஹிரு சொல்கிறேன். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் நட்பின் முக்கியத்துவம். ஒரு சில நேரத்தில் புரிதல் அற்ற காரணத்தினால நட்பு பிரிஞ்சும் போகலாம். அதே நேரம் ஒரு நல்ல ஆழமான நட்பண்டா சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். What made the good friends drift apart? We can write short answers here. So here we can write a misunderstanding. அவங்க எதனால் பிரிஞ்சாங்க? ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சாங்க. Who were the two angry birds? ரெண்டு சண்டை பிடிச்சு கொண்டு வந்த ஆக்கள் யாரு? விக்கும் and Harsha. Write the sentence which says the two boys became friends again.
எந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு வந்து அந்த 2 பேரும் வந்து திருப்பி நண்பர்களாக இருக்காங்கன்னு தெரிய வந்தது? Start with the quotation mark. We can write. We saw that in the last paragraph. Vikum and Harsha were laughing and hugging each other. Underline the correct answers. Hearing a loud noise, Vikum, ஒரு பெரிய சத்தம் கேட்டோன்னு விக்கும் என்ன செஞ்சார்? Fell off his bike. பைசிக்கல் அந்த கீழே விழுந்தாரா? Went to help Harsha. ஹர்ஷக்கு உதவி செய்ய போனாரா? Started pedaling faster. வேகமாக சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தாரா? உங்களுக்கு தெரியும், அவர் ஹர்ஷக்கு உதவி செய்ய போனார். The word challenge means சவால் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இந்த பந்தியிலிருந்து நாங்கள் எதை விளங்கி கொள்ளலாம்? A difficult task, ஒரு கஷ்டமான ஒரு வேலை. An easy activity, ஒரு மிகவும் சுலபமான ஒரு வேலை. A tiring race, மிகவும் களைப்பான ஒரு ஓட்டப்போட்டி. இப்போ இங்கே வந்து சேலஞ்ச் என்ற நேரம் நாங்கள் டிரெக்டாக ஓட்டப்போட்டியை பற்றியவா நாங்கள் முதல்ல கதைச்சோம்? இல்லை. அதனால் நாங்கள் இங்கே இதை ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் என்று தான் நாங்கள் இங்கே சொல்லணும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். Test 8 is a writing activity. Write on one of the following topics. Use about 50 to 60 words. One of the following. அப்போ ஒரு டாப்பிக்கு தான் நீங்கள் எக்ஸாமில் எழுதணும். ஆனால் நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோம் தானே, அதனால் நாங்கள் 2டையும் செஞ்சு பார்ப்போம். An unforgettable day in my life. An interesting person I know. என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாள். இன்னொரு டாபிக் என்ன? எனக்கு தெரிஞ்ச நபர்களையே உள்ள மிகவும் சுவாரஸ்யமான நபரை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன். An unforgettable day in my life. It was the 10th of October 2012. அது வந்து ஒரு 2012 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி. It was the day that the results of the scholarship exam were out. அன்றைய நாள் தான் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமோட தேர்வு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. My parents checked the results on the internet. என் பெற்றோர்கள் நான் எடுத்திருக்கிற பெறுபேறுகளை இன்டர்நெட்டில் தேடி பார்த்தாங்க. I jumped out of the bed when I got to know the results. எனக்கு நான் எடுத்த பெறுபேறுகளை தெரிய வந்தோடனே நான் கட்டிலிருந்து குதித்தேன். I was so excited. ரொம்ப உற்சாகமாக நான் இருந்தேன். I had scored very high marks. நான் நிறைய மார்க்ஸ் எடுத்திருந்தேன். My parents hugged me and shed happy tears. இந்த பெற்றோர்கள் என்னை கட்டி அணைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க. 3 of us were overjoyed. நாங்கள் 3 பேருமே மிக சந்தோஷமாக இருந்தோம். I got endless telephone calls from my friends and relatives to congratulate me. என் நண்பர்களும் உறவினர்களும் தொலைபேசி அழைப்பு எடுத்து அன்றைய நாள் பூரா எனக்கு விஷ் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. Thus, it was an unforgettable day in my life. ஆகையால் இது என் வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத நாள். இந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு விஷயமாகவும் இருக்கலாம், அதே நேரம் ஒரு ஆக்சிடெண்ட் இல்லாட்டி ஒரு கெட்ட சம்பவம் மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயமாகவும் உங்களோட பேசேஜ் இருக்கலாம். An interesting person I know. I have met many interesting people in my life. நான் நிறைய சுவாரஸ்யமான மனிதர்களை வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன். Out of them, my grandfather is the most interesting person. அவங்க எல்லாருக்கும் மத்தியில் என் தாத்தா தான் எனக்கு மிக சுவாரஸ்யமான ஒரு நபர். He never regrets being old. அவருக்கு வயசு போயிருச்சுன்ற ஒரு கவலையே இல்லை. Instead, he enjoys his retirement. அதற்கு பதிலாக instead, you know this word. Instead, he enjoys his retirement. அவரோட ரிட்டையர்மெண்ட், அவரோட ஓய்வு காலத்தை ரொம்ப சந்தோஷமாக அதை கொண்டாடி மகிழ்றார். He plays with his grandchildren. அவர்
என்னெல்லாம் செய்கிறார்? அவர் அவருடைய பேர பிள்ளைகளோட நல்லா விளையாடுறார். He goes on pilgrimages with his friends too. அவர் தல யாத்திரைக்கு அவருடைய நண்பர்களோடையும் போகிறார். He talks about interesting things that happened in the past. அவர் கடந்த காலத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களோட கதைப்பார். Overall, he makes us happy at all times. முழுக்க எல்லாத்தையும் பற்றி கதைக்க போனால் ஓவரால் அவர் எங்களை எந்த நேரமும் சந்தோஷமாகவே வைத்து கொள்ளுவார்.